ஹேய், நீங்கள் ஷேர் மார்க்கெட்னு கேட்ட உடனே கன்ஃபியூஸ் ஆகுறவங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது உங்கள் ஸ்டாக் தமிழ் சோன். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன, ஒரு ரொம்ப சிம்பிளான கதையில் புரிஞ்சிக்கலாம் வாங்க. வணக்கம். ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நீங்கள் ஒரு சின்ன டீ கடை வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. நல்லா போயிடுச்சு. ஆனால் இப்போ இன்னொரு கடை துவக்கணும், சிட்டியில் போயிடணும் போல தோணுது. ஆனால் ஒரு பிரச்சனை, பணம் இல்லையே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறது வச்சுடு நீங்கள் சொல்கிறீங்களா, நான் என் கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு தர்றேன், யாருக்காவது வச்சுக்கணும், நான் வளரணும். அதுவே தானே ஷேர் மார்க்கெட். பெரிய பெரிய கம்பெனிகள் வேறலாமா அவங்களோட பிஸ்னஸில் பங்குகளை ஷேர் அப்படின்னு சொல்லுறாங்க. அதை பப்ளிக்குக்கு விற்கிறாங்க. யார் வேண்டுமானாலும் வாங்கலாம். நாம் வாங்கினா நாமும் அந்த கம்பெனியின் பங்குதாரர். இப்போ கேட்பீங்க, அதில் எப்படி தான் வருமானம்? இது 2 வழியில் வருது. முதல்து கேபிட்டல் கெயின். நீங்கள் ஒரு ஷேர் ரூபாய் 100க்கு வாங்கிங்க, சில மாதத்துக்கு பிறகு அது ரூபாய் 150 ஆயிடுச்சு, விற்கிறீங்க, 50 ரூபாய் லாபம். அப்படிதான் லாபம். இரண்டாவது, டிவிடெண்ட் கம்பெனி லாபம் பண்ணும்போது உங்களுக்கு நன்றியுடன் கொஞ்சம் லாபம் கொடுக்குறோம்னு சொல்லி ஷேர் ஹோல்டருக்கு பணம் தராங்க. அதுவே டிவிடெண்ட். ஆனால் கவனமாக இருங்க, இது ஒரு ஈஸி ஷார்ட்கட் கிடையாது. பங்குச்சந்தை நல்லது தானா? ஆம். ஆனால் அறிவும் பொறுமையும் சரியான முடிவும் முக்கியம். அதனால் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா பயப்படாதீங்க. சொல்லணும்னா இது ஒரு சுத்தமான இடம். விழிப்பும் வளர்ச்சியும் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பும் இருக்கிறது. நம்மால் பயந்து ஒதுங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு நல்லா யோசித்து முதலீடு பண்ணணும். வீடியோ உபயோகக்குள்ளாக இருந்துச்சா? அப்போது ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஷேர் வாங்குறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கொஞ்சம் லவாக கிளிக் பண்ணுங்கள். மிஸ் ஆகாமல் மார்க்கெட்டையே லேர்ன் பண்ணலாம். இதுதான் உங்கள் ஸ்டாக் தமிழ் சோன். நன்றி.